ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கடைசியாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு அதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டென்சஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ப்ரெசென்ட் டென்ஸில் ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், அப்புறம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ், இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் கொடுத்துக்கலாம் பாஸ்ட் டென்ஸில். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து முடிஞ்சிருக்கும், அதை பற்றி நம்ம பேசுறது. ஓகேல, அவன் எடுத்தான், அவன் படித்தான், அவன் செய்தான், அவன் தூங்கினான், ஓகேங்களா, அவன் ஓடினான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னது ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், அதோட எஃபெக்ட் வந்து இப்பயும் இருக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு, ஓகேங்களா, எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவன் அந்த வேலையை செஞ்சிருந்தான், போயிருந்தான், வந்திருந்தான், ஓகேங்களா. அதோட அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், பட் அதை பற்றி பேசுவோம், ஆனால் அதோட எஃபெக்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு சொல்கிறோம். வந்திருந்தாருன்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு அர்த்தம். அதாவது வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்லுது. அதான் நமக்கு என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அது பாஸ்ட் கண்டினியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப நேரம் முன்னாடி முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஒரு சட்டன் பீரியட் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளோ நேரமாக நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது டைமை பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம். நம்ம வந்து 3 வருஷமா அவன் படிச்சுட்டு இருந்தான், 4 வருஷமா படிச்சுட்டு இருந்தான், ஓகேங்களா, 5 மணி நேரம் உனக்காக காத்து கொண்டிருந்தான், ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துச்சு. அது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அந்த டைம் எக்ஸாக்டாக அந்த பீரியட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், 4 மணி நேரமும் அவன் படம் வரைஞ்சிட்டு இருந்தான், 2 மணி நேரமும் தூங்கிட்டு இருந்தான், ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொஸ்டின் என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் போட்டிருப்போம், நம்ம ஹேடு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஹேடு பின் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஹேடத்துக்கு என்ன பண்ணணும், அப்படியே முன்னாடி போட்டுருணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்தில் ஐ, வி, ஹி, சி, இட், யூ, தே, இதெல்லாம் நமக்கு வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேடு போடணும். ஹேடு போட்டு பீன் போட்டு பக்கத்தில் வெர்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஐஎன்ஜி போட்டால் அதுக்கு பேர் என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை கொஸ்டினாக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம ஹேடத்துக்கு நம்ம அப்படியே முன்னாடி போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5-6 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம், நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா பாருங்க, அவன் காலை முதல் தூங்கி கொண்டிருந்தானா. ஓகேங்களா? அவன் காலையிலேருந்து தூங்கிட்டு இருந்தானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்ன தோணுது, தூங்கி கொண்டிருந்தானா அப்படின்னு வந்துடணும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணா இப்போ எந்திரிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? காலை முதல் தூங்கி கொண்டிருக்கின்றானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அதோட எஃபெக்ட் இன்னமும் இருக்கு, அவன் தூங்கிட்டே இருப்பான். ஓகேங்களா? இப்போ கூட அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அவன் காலை முதல் தூங்கி கொண்டிருந்தானா அப்படிங்கிறது அவன் எந்திரிச்சிட்டான். ஓகேங்களா? அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கேட்கறோம், காலையிலேருந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது, ஸோ அவன்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கொண்டிருந்தானா, கொண்டுங்கிற வந்து வார்த்தை வந்துட்டாவே வெறுப்பு கூட என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஐஎன்ஜி போட்டுருணும். ஓகேங்களா? கொண்டிருந்தானா அப்படின்னு என்ன பண்ணணும், நமக்கு அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? கொண்டிருக்கின்றானா, இருக்கின்றானா வந்தா நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். ஸோ கொண்டிருந்தானா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க பாருங்க, இப்ப பர்ஃபெக்ட் ஏம்ல வந்துச்சு, ஏன்னா காலை முதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? காலையில இருந்து, நேத்துல இருந்து, ஓகேங்களா, 3 வருஷமா, 2 வருஷமா, இந்த மாதிரி டைம் பீரியடை சொன்னா நமக்கு என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவன் காலை முதல் தூங்கி கொண்டிருந்தானா அப்படின்னு கேட்கிறோம். இங்கே காலை முதல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் தூங்கி கொண்டிருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? காலை முதல் தூங்கி கொண்டிருந்தானான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், அதுதான் நம்ம என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம சொல்றோம். ஸோ அவன்கிறது நமக்கு என்னது, ஹீ. அப்போ ஹீக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி யூஸ் பண்ணணும், ஹேடு பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரிங்க டபிள்யூஹெச் கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். டபிள்யூஹெச் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு, வென்னு, ஹவு மச், ஹவு லாங்கு, அட் வாட் டைம், ஓகேங்களா, ஹூ, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுதான் நம்ம என்ன பண்ணணும், அதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ அவன் காலை முதல் தூங்கி கொண்டிருந்தான். இப்போ என்ன பண்ணணும், ஹேடு போடணும். ஓகேங்களா? ஹேடு போடணும். ஹேடு பக்கத்தில் நம்ம ஹீ போடணும். ஓகேங்களா? அது சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஹேடு ஹீன், ஹேட் ஹீ பீன், பீனை போட்டுடணும். ஓகேங்களா? ஹேட் ஹீ பீன். அடுத்து என்ன பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்ஜி பண்ணணும். வெர்பு என்ன, நமக்கு தூங்காதான் வெர்பு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுது, வெர்பு கூட ஐஎன்ஜி கூட ஸ்லீப்பிங். ஓகே, அப்ப ஹேட் ஹீ பீன் ஸ்லீப்பிங். ஓகே, காலை முதல் சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணும், சின்ஸ் மார்னிங் போட்டுருணும். ஓகேங்களா? சின்ஸ் மார்னிங். ஓகே, சின்ஸ் மார்னிங். ஹேட் ஹீ பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் மார்னிங். அப்ப என்ன அர்த்தம், காலை முதல் அவன் தூங்கி கொண்டிருந்தானா அப்படின்னு நம்ம கேட்கணும். அடுத்து பாருங்க, அவன் 3 வருடங்களாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருந்தானா. இந்த மாதிரி கொண்டிருந்தானாவே அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து டைம் கொடுத்துருக்கான், 3 வருடம் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ எப்படி பண்ணணும்,
ஹேட் ஹி ஹேடு போட்டுக்கணும். ஹேடு கண்ணை மூடிட்டு போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது சப்ஜெக்ட் பார்க்கணும். அவன் தானே இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ஹீ போட்டுக்கணும். இந்த இடத்துல ரகு, ரவி, ராமு, சோமு, ஓகேங்களா, மணிகண்டன் என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஹேட் ஹி பீன், படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டடிங், ஓகேங்களா. ஹேட் ஹி பீன் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஓகேங்களா. எவ்வளவு 3 வருடங்களாக. அப்போ என்ன பண்ணாங்க, வருடங்களுக்கு இப்போ பின்னாடி போட்டுக்கணும். ஃபார் 3 years, ஃபார் 3 years. ஹேட் ஹி பீன் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபார் 3 years அப்படின்னு அர்த்தம். அவன் 3 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்துக் கொண்டிருந்தானா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அடுத்தது பாருங்க, அவன் 2 வருடங்களாக வேலை தேடிக்கணும். அவன் 2 வருஷமா வேலை தேடிக்கிட்டு இருந்தானா, ஓகேங்களா. இந்த வருஷம் இங்கே பாருங்க, அவன் 2 வருடங்களாக வேலை தேடி கொண்டிருக்கின்றானா அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இருந்தானான்னு ஒரு ஓகேங்களா. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது எப்படி வருது, அவன் பக்கத்துல முன்னாடி என்ன பண்ண, ஹேடு போடணும். அவன், அவர்கள், அவள் எதா இருந்தாலும் நமக்கு என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஹேடு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஹேடு ஹி ஹேடு போடணும். அடுத்து அது பக்கத்தில் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். ஓகே. ஸோ ஹேடு போடணும், ஹீ போடணும், அப்புறம் என்ன பண்ணணும், பீன் போடணும். ஏன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஓகேங்களா. டைம் உள்ள பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, 2 வருடங்கள் ஆகணும். ஸோ தட் ஹேட் ஹி பீன் என்னது, நம்ம வேலை தேடுறது வந்து சீக்கிங், ஓகேங்களா. சீக்கிங்னா வேலை தேடுறதுன்னு அர்த்தம். ஸோ சீக்கிங் ஜாப் 2 வருஷம் அப்போ என்ன பண்ணணும், ஃபார் 2 years, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ ஹேட் ஹி பீன் சீக்கிங் ஜாப் ஃபார் 2 years அப்படின்னு அர்த்தம். 2 வருடங்களாக அவன் வேலை தேடி கொண்டிருந்தானா அப்படின்னு நமக்கு வரணும், ஓகேங்களா. ஸோ இதுலேயே 2-3 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அப்படியே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் 2 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். என்ன காரணத்திற்காக நீ அவனுக்காக காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருந்தாய். எதுக்காக நீ அவனுக்காக காலையிலேருந்து காத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம், ஓகேங்களா. யூஸ்வலாக நம்ம கேட்போம் நடைமுறை வாழ்க்கையில், ஓகேங்களா, ப்ராக்டிக்கல். ஸோ என்ன காரணத்துக்காக நீ அவனுக்காக காலையிலேருந்து காத்து கொண்டிருந்தாய். இந்த மாதிரி ஒன்று கொண்டிருந்தாய் அப்படின்னா நமக்கு என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ கொண்டிருந்தாய்னா பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், காலையிலேருந்து நம்ம வார்த்தையை சொல்லிட்டோம், ஓகேங்களா. பர்ஃபெக்ட் டைம் உள்ளே கொண்டு வந்துட்டோம், அதாவது டேவோ டைமும் உள்ளே கொண்டு வந்து சொல்லிட்டோம். காலையிலேருந்து, நேற்றுலேருந்து 2 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன். ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு WH கொஸ்டின் இருக்குது. என்ன இருக்குது நமக்கு, என்ன காரணத்திற்காக அப்படின்னா நமக்கு ஃபார் வாட் ரீசன்ங்கிறது நமக்கு தெரியும், ஓகே. ஸோ ஃபார் வாட் ரீசன், அது எப்பவுமே WH கொஸ்டின் தான் நீங்கள் என்ன பண்ணணும், WH கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும், ஓகே. ஸோ ஃபார் வாட் ரீசன், ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ண, நமக்கு கண்ணை முடிட்டு அப்புறம் எப்போ போல தான். ஸோ ஃபார் வாட் ரீசன், நீ அப்படின்னா நீ தான் அது நமக்கு, அவன் தான் நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும், ஹேட் யூ, ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ பீன் வெயிட்டிங். என்ன பண்ணணும், ஹேட் யூ பீன் போட்டு அப்புறம் என்ன பண்ணணும், வெறுப்பு கூட ஐஎன்ஜி பண்ணணும், ஓகேங்களா. ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ பீன் வெயிட்டிங், ஓகேங்களா. யாருக்காக, அவனுக்காக, ஓகேங்களா. ஃபார் ஹிம் ஓகேங்களா. சின்ஸ் மார்னிங், ஓகேங்களா, சின்ஸ் மார்னிங். ஸோ ஃபார் வாட் ரீசன் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு அர்த்தம், என்ன காரணத்துக்காக நீ காலையிலிருந்து அவனுக்காக காத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு நமக்கு கேட்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, அவன் நேற்று முழுவதும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தானா, ஓகேங்களா. அவன் நேற்று கூட நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தானா அப்படின்னு நம்ம கேட்குறோம், ஓகேங்களா. கொண்டிருந்தானா அப்படின்னு வரணும். ரெண்டாவது டைம் வரணும், ஓகேங்களா. நேற்று முழுவதும் இப்படி போட்டாவே நமக்கு என்னது, நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ தட் அவன்கிறது நமக்கு என்னது, ஹி, ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த பேருமே யூஸ் பண்ணல, அவன் அவளுக்கு பார்த்து முடிச்சிட்டோம், ஓகே. அப்போ ஹேட் ஹி பீன் சொல்லணும், ஓகேங்களா. எனது டைம் உள்ள சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும், பீன் சொல்லணும். ஸோ டைமை சொல்லல அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், அவன் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தானா அப்படின்னா எப்படி நமக்கு ஹேட் ஹி என்ன பண்ணணும், நமக்கு படித்து ஹேட் ஹி ஸ்டடிங் நம்ம போட்டுருணும், ஓகேங்களா. ஹேட் ஹி ரீடிங், ஓகே, சாரி, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன ரீடிங்னு போடணும், ஓகேங்களா. டெக்ஸ்ட் புக்னா ஸ்டடிங்னு போடணும். ஸோ ஹேட் ஹி ஸ்டடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னு அர்த்தம். சாரி, ஹேட் ஹி ரீடிங் நியூஸ் பேப்பர் அர்த்தம், அவன்
நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தானாங்கிறது மட்டும்தான் அர்த்தம். ஓகேங்களா? இங்கே நேற்று முழுவதும் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான், ரொம்ப நேரமாக செஞ்சுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ had he been reading newspaper நேற்று முழுவதும். அப்ப என்ன பண்ணுவோம், all yesterday. ஓகேங்களா? all yesterday. so had he been reading newspaper all yesterday. அப்ப என்ன அர்த்தம், நேற்று முழுவதும் நமக்கு நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தானா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? கொண்டிருந்தானா அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டிருந்தாய் அப்படின்னு, கொண்டிருக்கின்றாய் அப்படின்னா நமக்கு என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சென்டென்ஸ் பார்த்தா எனக்கு. ஸோ அடுத்து பாருங்க, அவள் காலை முதல் உனக்காக சமைத்து கொண்டிருந்தாளா. அவள் காலையிலிருந்து உனக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? சமைத்துக்கிட்டு இருந்தாளா. ஓகேங்களா? அவள் சமைச்சு முடிச்சுட்டா, இப்போ அதை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? காலையிலேருந்து அவன் சமைச்சிட்டு இருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ எப்படி கேட்குறது, அவளுங்கிறது நமக்கு சி. அப்போ சிக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேட் யூஸ் பண்ணணும். இங்கே WH கொஸ்டின் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ ஹேட் சி பீன். ஸோ என்ன பண்ணுறோம், காலை முதல் நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், கண்ணாடி பீன் போட்டுருணும். ஸோ ஹேட் சி பீன், இங்கே கொண்டுங்கிற ஒருத்தருக்கு அப்போ என்ன பண்ணணும், வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். கொண்டு இருந்தாலா அப்படின்னா ஹேடு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ சமைக்கிறதுக்கு என்ன நமக்கு குக்கிங். ஓகேங்களா? ஸோ ஹேட் சி பீன் குக்கிங் யாருக்காக, உனக்காக. அதுக்கு நம்ம அடுத்தது போடணும். ஸோ ஹேட் சி பீன் குக்கிங் ஃபார் யூ. அப்போ என்ன அர்த்தம், உனக்காக சமைத்து கொண்டிருந்தாலான்னு வரும். இங்கே காலை முதல்ங்கிறது என்ன பண்ணும், பின்னாடி போட்டுருவோம்ல, சின்ஸ் மார்னிங். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் பண்ணுவோம். அதே சென்டென்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். அவங்களா அப்போ தான் நான் கம்பேர் பண்ணி பார்க்கறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹேட் சி பீன் குக்கிங் ஃபார் யூ சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அவன் சமைத்து கொண்டிருந்தாளா. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, அவன் இரவு முழுவதும் படம் பார்த்து கொண்டிருந்தானா. நைட்டு ஃபுல்லாக அவன் படம் பார்த்துட்டு இருந்தானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? அவன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், இரவு முழுவதும். ஓகேங்களா? அந்த என்ன பண்ண நம்ம டைம் உள்ள கொண்டு வந்துட்டோம். அப்போ எப்படி நமக்கு சொல்லணும், அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவனுங்கிறது நமக்கு ஹீ. அப்போ ஹீக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஹேட் ஹி பீன் படம் பார்த்து கொண்டு வாட்சிங். ஓகேங்களா? ஸோ ஹேட் ஹி பீன் வாட்சிங் had he been watching film. ஓகேங்களா? film இரவு முழுவதும். அப்ப என்ன அர்த்தம், ஆல் இரவு முழுவதும்னா ஆல் நைட். ஓகேங்களா? ஆல் நைட்ஸ். ஓகே. ஸோ had he been watching film all night. ஓகேங்களா? அவ இரவு முழுவதும். ஓகேங்களா? இரவு அப்படின்னா நைட்டு, முழுவதும் அப்படின்னா ஆல் போட்டுரும். ஓகேங்களா? ஆல் நைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு நம்ம பாஸ்ட் சென்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா டென்ஸ் நான் போட்ட எல்லா டென்ஸும் ஒரு நோட் போட்டு எழுதிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து நல்லா நீங்கள் எழுதலாம், நல்லாவும் பேசலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் நல்லா படிங்க. அப்புறம் வந்து கண்டென்ட் எங்கே இங்கிலீஷ் கரெக்டாக சரி அதை ஒரு வாசிச்சுருங்க. ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்களே தமிழில் சொல்லி நீங்களே இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். இல்லாட்டி யாராவது தமிழில் சொல்லுங்கள், அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.